வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான புத்தாண்டு ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிற பஞ்சமி திதியில கீழ்நோக்குடைய மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்துல பிரீத்தி நாம யோகத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது 2024 புத்தாண்டுல பெருசாக வரும். அதாவது மழை அப்படிங்கிறது பேஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும். வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூடு அப்படிங்கிறது இருக்கும். மழை காலத்தில் ஏகப்பட்ட வெள்ளம் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது வரும். உலக அளவில் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆபத்து அப்படிங்கிறதும் இருக்கு. இது எல்லாமே இந்த புத்தாண்டுல இருந்தாலும் மக்களை பெரிய அளவில் பாதிக்காத ஒரு புத்தாண்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொரோனா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் லாக்டவுனு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். காலசக்கரத்தோட லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வருஷமா இருக்கும். வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசியில பலமா இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. ஏப்ரல் மாசத்துல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போக போறாரு. இது எல்லாத்தையும் பொறுத்து ரொம்ப அற்புதமான ஒரு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக கணிச்சு கொடுக்குறோம். முழுசா பாருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகரமா அமையிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 வருடம் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புத்தாண்டு எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நபர்களில் துளாராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா உங்களோட ராசிக்கு இத்தனை நாளாக சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்துக்கிட்டு படாத கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. 4ல் அதாவது சுகஸ்தானம் அர்த்தாஷ்டம சானம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் உட்காந்துக்கிட்டு ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துட்டாரு. எப்படா இவர் போவார்? அஷ்டம சனியில் பாதி தான் அர்த்தாஷ்டம சனிங்கிறாங்க. ஆனால் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியை விட மேலே இருக்கும் போல இருக்கு. இந்த பாடுபடுத்துதே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்னல்களை அனுபவிச்சிட்டிங்க. அதே நேரத்தில் இந்த 2023 வருடத்தில் ராசிக்கு 7வது வீட்டில் குரு பகவான் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பை குறைச்சிருப்பாரு. அவரோட பார்வையும் ராசிக்கு கிடைச்சிது அப்படிங்கிறதால ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2024 வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தோட தொடக்கத்திலேயே சனி விலகி கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனியா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிக்கு 5வது வீட்டுக்கு வந்துட்டாரு. அதே நேரத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டில் இருக்காரு. நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் ராசிக்கு 5க்கு சனி போனாலும் 6ல் ராகு இருக்காரு. உங்களோட ராசிக்கு 12ல் கேது இருக்காரு. இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான கிரக அமைப்பு. இதில் குரு பகவான் ஏப்ரல் மாசத்துல உங்களோட ராசிக்கு 7வது வீட்டிலேருந்து 8வது வீட்டுக்கு அஷ்டம குருவா மாறி போக போறாரு. அப்ப முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ கூடுமான வரைக்கும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருடம் தொடக்கத்திலேயே தொழில் தொடங்கி நடத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஏப்ரல் வரைக்கும் குரு பகவானோட அருள் பரிபூரணமாக இருக்குது. குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரு. குரு பகவான் உங்களோட ராசியவும் பார்க்குறாரு. கலத்திரஸ்தானத்தில் இருக்காரு. அதனால் ஏப்ரலுக்குள்ளே தொழிலை ஓரளவுக்கு ஒரு விருத்தி பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல நிறுத்திடுவார். அப்புறமா நம்ம ஏதோ பொழப்ப ஓட்டிக்கலாம், தப்பு கிடையாது. ஏப்ரலுக்கு பிறகு தொழில் தொடங்கணும், ஒரு முதலீடு போடணும் அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. கலத்திரத்தில் குரு இருக்காரு அப்படிங்கிறப்ப கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ நல்லபடியாக தான் போகும். எந்த குற்றம் குறையும் கிடையாது. நல்ல ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தொழில் நல்லபடியாக போகும். அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போன பிறகு லேசாக அப்படியே தொழில் அப்படிங்கிறது மந்த நிலை அடையும். பெருசாக நஷ்டத்துக்கு வேலை கிடையாது. வர்ற லாபத்தில் 10 ரூபா குறையும். நம்ம ஒரு 10 ரூபா மிச்சப்படுத்த முடியல, ஏதோ வந்துச்சு போணுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான பலன்களை முழுசாக உங்களுக்கு கொடுத்துருவார். இதான் பஞ்சம சனி செய்யக்கூடியது. 5க்கு சனி வராரு அப்படின்னாலே நம்ம முதல்ல செய்ய வேண்டியது குலதெய்வ பிரார்த்தனை. ஏன்னா பூர்வ புண்ணிய அருள் கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ இத்தனை நாளாக குலதெய்வம் தெரியாதவங்க கூட எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி குலதெய்வ கோவிலில் போய் மறக்காமல் பிரார்த்தனை பண்ணுங்கள்.
குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணலாம். இல்லைன்னா வசிக்கக்கூடிய இடத்துல எல்லை தெய்வங்கள்னு இருக்கும், அதை வணங்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா சில பேர் குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க. எதுக்காக குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் இந்த காலகட்டத்தில் அவசியம் செய்யணும் அப்படின்னா, அஞ்சுல சனி இருக்கிறப்ப முன்னோர்கள் செய்த பாவம் புண்ணியம் ரெண்டுமே நம்மளை சேரும். அதுக்காக உங்களோட முன்னோர்கள்லாம் பாவம் செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை ஏதாவது பாவ புண்ணியங்கள் இருந்ததுன்னா அந்த புண்ணியங்கள் எல்லாமே நம்மளை சேர்ந்து பாவத்துக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டாகி ஒரு நிவர்த்தி உண்டாகி இந்த பாவங்கள் நம்மளை அடையாம புண்ணியங்கள் நம்மளை சேர்றதுக்கு குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா தேவை. அதனால குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. இதை செஞ்சுட்டாலே முன்னோர்கள் வகையில சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். ரொம்ப நாளா சொத்து ஒன்று பிரிக்காம இருக்கு, இப்போ அது பாக பிரிவினையாகி உங்கள் கைக்கு வந்துடும். அதுமாரி பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டான், கீழ் கோர்ட்டில் நாங்கள் தான் ஜெயித்தோம், ஆனாலும் மேலே அப்பீல் போயிட்டான், 20 வருஷமாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, இழுத்துக்கிட்டே கிடக்கு, அதை வச்சுக்கிட்டும் ஒன்றும் பண்ண முடியல, விற்றுக்கிட்டும் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் முடியாமல் கேஸ் போட்டு கிடக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு கேஸ் ஜெயிச்சு வழக்கு ஜெயிச்சு அந்த சொத்து அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்துடும். அதுமாரி அண்டை அயலார் வகையில் ஏதாவது நிலப்பிரச்சனை இருந்தாலும் அதில் நல்ல முடிவுக்கு வரும். அதுமாரி காப்பீட்டு நிறுவனங்கள்லேருந்து ஏதாவது பணம் உங்களுக்கு வர வேண்டி இருந்ததுன்னா அது இப்போ கிடைச்சிரும். அதுமாரி முன்னோர்கள் கட்டிய ஆலயங்கள் ஏதாவது இருந்தால் அதில் போய் மராமத்து பணிகள் செய்யுங்க, வணங்குங்க. சரி, 5ல் இருக்கிற சனி வேற என்ன செய்வார் அப்படின்னா, பரம்பரை தொழில் செய்யக்கூடியவர்களை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார். பெரும்பாலும் இன்னைக்கு பரம்பரை தொழிலாம் யாரும் செய்யறதில்ல. பரம்பரை தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் நடக்குது. அப்போ விவசாய தொழில் விவசாயிகளாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களை வளர்ச்சியோட உச்சத்துக்கு கொண்டு போயிடுவார் சனி பகவான். அதோட ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா பெற்றோர்களை போய் கலந்து ஆலோசிச்சுட்டு அவங்களோட ஆதரவோட தொழில் செஞ்சீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையலாம். அதுமாரி ஒரு தொழில் நிறுவனம் நடத்துறீங்க அப்படின்னா உங்களோட முன்னோர்கள் பெயரில் நடத்துங்க. தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பெயரில் நீங்கள் தொழில் நடத்துனீங்க அப்படின்னா இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது வேற லெவல் வளர்ச்சியை கொடுத்துருவாரு. புகழை கொடுத்துருவாரு, செல்வத்தை கொடுத்துருவாரு, கௌரவத்தை கொடுத்துருவாரு, அந்தஸ்தை கொடுத்துருவாரு. ஊருக்கு மத்தியில் உங்களை ஒரு முக்கியமான நபராக வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுத்துருவாரு. அதனால தொழில் செய்யணும்னு விருப்பம் உள்ள துளாராசிக்காரர்கள் முன்னோர்களோட பெயரில் செய்யுங்க. அதுமாரி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் ஏப்ரலுக்கு முன்னாடி வேற நிறுவனங்களுக்கு மாறணும் அப்படின்னா மாறிங்க. இப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு மரியாதை இல்லை, மேனேஜருக்கு எனக்கும் பிடிக்கல, சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு இல்லை, இந்த மாதிரி சூழல் இருக்கு, அதனால நான் வேற இடத்துக்கு போகிறேன், இல்லை இங்கே இருக்க சம்பளம் பத்தில் வேற கம்பெனிலேருந்து அழைப்பு வருது அங்கே போகலான்னு இருக்கேன், இப்படி ஏதாவது முடிவு இருந்தால் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னாடி அதை செஞ்சிடறது நல்லது. ஏன்னா ஏப்ரலில் குரு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் நமக்கு வரப்போகிற மாற்றம் வந்து நல்ல மாற்றமாக இருக்காது. இதுக்கு பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் போல இருக்கேடான்னு வருத்தப்படுற அளவுக்கு தான் வேற நிறுவனம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் புது முயற்சிகள் அப்படிங்கிறத ஏப்ரலுக்கு பிறகு தள்ளி போடுங்க. சொந்த தொழில் தொடங்கினாலும் பெரிய முதலீடுகள் அப்படிங்கிறது ஏப்ரலுக்கு பிறகு வேண்டாம். அதோட உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் ராகு இருக்காரு. இப்போ இந்த 6ல் இருக்கிற ராகு பகைவர்களை பார்த்துப்பாரு. ஏன்னா தைரியக்காரகன் ராகு. கடன்லாம் அடைஞ்சிரும். கடனை பற்றிலாம் நீங்கள் பெருசாக மெனக்கட வேண்டியதில்லை. குரு அஷ்டமத்துக்கே போனாலும் கூட கடன் வராது. புதுசு பயப்பட வேண்டியதில்லை. சம்பாரிச்சோம் சாப்பிட்டோன்னு தான் இருக்குமே ஒழிய 10 ரூபா கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் அடைஞ்சிரும். ஆனால் இந்த ருணரோகஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படிங்கும்போது சில பேருக்கு விஷ பூச்சிக்கடிகளோட தீண்டல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வயல்வெளியில் விவசாய பணியில் இருக்கோம்னா இரவு நேரத்தில் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும். ஒரு சுற்றுலா போகிறோம் இல்லை ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா இருட்டான நேரத்தில் எங்கேயும் இறங்கக்கூடாது. அதுமாரி வெளி வகை உணவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடணும். ஒரு குடும்பத்தோடு வெளியே போனாலும் கௌரவம் பார்க்காம கட்டு சோத்தை கட்டி எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. வெளியிட உணவுகளால் அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதோட ராசிக்கு 12வது வீட்டில் ஞானகாரகன் கேது இருக்காருங்கிறதால குடும்பமான வரைக்கும் ஆலய கட்டுமான பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இப்போ ஊரில் தெருவில் ஒரு கோவில் இருக்குது, ஒரு கும்பாபிஷேக வேலை நடக்குது, ஒரு தீமிதி போடுறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கோவிலுக்காக ஒரு ஜாமான் வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட உதவி கேட்டால் செஞ்சுருங்க, தப்பு கிடையாது. அதால் நிறைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். மற்றபடி இந்த அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது 2024 இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு நல்ல அருளை இந்த வருடத்தில் கொடுப்பாரு. தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க.
சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக எள் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சு காக்கைக்கு அன்னமிட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு அஷ்டமத்துக்கு போறாரு அப்படிங்கிறதால வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை மனசார வணங்குங்க. மாசத்துல ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா 5ல் சனி இருக்கிறப்ப குலதெய்வ அருள் அப்படிங்கிறது அவசியம் தேவை. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம். இல்லை குலதெய்வம் தொலைதூரத்தில் இருக்க போக முடியாதுங்கிறவங்க குலதெய்வ படத்தை வீட்டிலேயே வச்சு பூஜை செஞ்சு வணங்கலாம். ஏழைவாழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச போதெல்லாம் அன்னதானம் செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த 2024 புத்தாண்டு துளாராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலை கொடுத்து கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனியா சனி பகவானோட அருளோட மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.